உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை என்பது நமக்கான புதிய வாசல், புதிய விடியல், புதிய வானம், புதிய வெளிச்சம், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த 19ஆம் நூற்றாண்டில் தான் உரைநடைங்கிற அந்த பொருண்மை அறிமுகமாச்சு. அந்த பொருண்மையில் நம்முடைய வள்ளல் பிரான் செய்திருக்கக்கூடிய சாதனைங்கிறது நினச்சி பார்க்கவே முடியாதது. புதினம் அல்லது நாவல்னு சொல்வோம்ல, அது 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தான் ஆரம்பிச்சுது. ஆனால் வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டிலேயே ராஜராஜ சோழன் அல்லது சோழ மன்னன் இவரை பற்றிய ஒரு புதினத்தை மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு எழுதினார். அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. ஏன்னா அந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் எப்படி சோழ மன்னன் தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு பலியிட்டான் நீதியை நிலைநாட்டுவதற்காக அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி தான், ஒரு புதினம் தான் மனுமுறை கண்ட வாசகம். அதில் அவர் அப்படியே கவித்துவமாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகிறாருங்க. அப்படி சொல்லும்போது இந்த புதினத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? எங்கேயுமே முற்றுப்புள்ளி கிடையாது. முற்றுப்புள்ளியே இல்லாமல் பக்கம் பக்கமாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா எவ்வளவு தூரம் சிந்தனை வயப்பட்டவராக, ஞானத்தின் வயப்பட்டவராக நம்முடைய வள்ளல் பிரான் இருந்திருக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எங்கேயுமே முற்றுப்புள்ளி வைக்காமல் ஒரு புதினத்தை பல்லாயிரம் பக்கங்கள் எழுதுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு சாதனை! அதை ஒரு ஞானியாக, சித்தராக இருந்த நம்முடைய வள்ளல் பிரான் செய்து காட்டியிருக்கிறார். அப்படிங்கிறதா இந்த மனுமுறை கண்ட வாசகத்தோட சிறப்பு. அந்த சோழ மன்னன் ஆட்சி காலத்தில் அந்த நாடு எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்க, அங்கே உள்ள மக்களோட மகிழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறத ஒரு பத்தியாக எழுதியிருக்காரு. அந்த பத்தியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் எப்படி எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் கூட சோழ மன்னனோட ஆட்சி காலத்தில் நட்போடு இருந்தது, தோழமையோடு இருந்தது, எல்லாம் ஒன்றுக்கொன்று சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அந்த உரைநடையில் பயணிச்சிடலாம் முதல்ல, சரியா? கலிங்கர், குலிங்கர், வங்கர், கொங்கர், அச்சியர், கொச்சியர், தெங்கணர், கொங்கணர், தெலுங்கர் முதலான தேசத்தவர்களெல்லாம் திரை கட்டி வணங்க உலகம் முழுவதையும் ஒரு குடை நிழலில் வைத்து செங்கோல் செலுத்தி அரசாட்சி செய்யும் காலத்தில் உலகமெங்கும் புலியும் பசுவும் கூடி போய் ஒரு துறையில் நீர் குடித்து உலாவியும் சிங்கமும் யானையும் சேர்ந்து திரிந்தும் பருந்தும் கிளியும் பழகி மகிழ்ந்தும் கூகையும் காகமும் கூடி பறந்தும் பூனையும் எலியும் பொருந்தி இருந்தும் இந்தப்படி மற்றுமுள்ள விரோதமாகிய உயிர்களும் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாமல் சிநேகம் செய்து வாழ்ந்திருக்கவும் அப்படின்னு அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதான் வள்ளல் பிரானோட உரைநடையோட சிறப்பு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். தான் சொல்ல வருகின்ற கருத்தை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ஒரு நீரொழுக்கு போல, ஒரு ஆற்றொழுக்கு போல, ஒரு அருவி போல தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய அந்த வல்லமை, வார்த்தைகள் விழுது பாருங்க. அப்படியே அவர் கேட்க 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 எல்லா வார்த்தைகளும் என்னை எடுத்துக்கோன்னு விழுகின்ற அந்த ஒரு நிலையை இந்த வள்ளல் பிரானுடைய உரைநடையில் நம்ம பார்க்கிறோம். எத்தனை மக்கள், எத்தனை மன்னர்கள் நம்முடைய சோழ மன்னனுக்கு திரை கட்டினார்கள், கப்பம் கட்டினார்கள்னு ஆரம்பிக்கிறார். அதுலேயே ஒரு கவித்துவம் இருக்குது பாருங்களேன். கலிங்கர், குலிங்கர், வங்கர், கொங்கர், அச்சியர், கொச்சியர், தெங்கணர், கொங்கணர், தெலுங்கர் முதலான தேசத்தவர்களெல்லாம் திரை கட்டி வணங்க. கலிங்கர், குலிங்கர், அச்சியர், கொச்சியர், கொங்கணர், வங்கணர் அப்படின்னு அந்த எதுகை மோனையோட நம்முடைய வள்ளல் பிரான் ஆரம்பிக்கிறார். இத்தனை தேசத்து மன்னர்களும் நம்முடைய சோழ மன்னனுக்கு கப்பம் கட்டினார்கள். அப்படின்னா இவ்வளவு தூரம் சோழ மன்னர்கள் தேசத்தை விரிவுபடுத்தி இருந்தார்கள், வென்றிருந்தார்கள். ஆனால் வென்ற இடங்களிலெல்லாம் கூட நல்லிணக்கத்தை தான் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அப்படிங்கிறத தான் நாம் பார்க்குறோம் சரித்திரத்தில். அந்த மாதிரியான ஒரு சரித்திரத்தின் ஒரு பகுதியைத்தான் வள்ளல் பிரான் மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ இந்த மன்னர்கள்லாம் திரை கட்டினார்கள் சோழ மன்னனுக்கு. சரி, வேற என்ன சிறப்பா அந்த சோழ மன்னனோட ஆட்சியில்? அதை சொல்கிறார் பாருங்க. திரை கட்டி வணங்க உலகம் முழுவதையும் ஒரு குடை நிழலில் வைத்து செங்கோல் செலுத்தி அரசாட்சி செய்யும் காலத்தில். உலகம் முழுவதையும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நாம் படிச்சிருக்கோம், தமிழர்கள், தமிழ் மன்னர்கள்
உலகம் முழுவதையும் தன்னுடைய செங்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து அங்கே எல்லாமே சமயத்தையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிறப்பாக வளர்த்தெடுத்தார்கள். எங்கேயுமே பிரிவினையை பேசவில்லை, எங்கேயுமே எதேச்சாதிகாரத்தை பேசவில்லை. அப்படிங்கிறதான் நம்முடைய தமிழ் நிலத்தின் பண்பாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையைத்தான் வள்ளல் பிரான் இந்த பத்திலையும் சொல்கிறாரு. அந்த மன்னர்கள் உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் ஆண்டாலும் கூட அவர்கள் யாரையுமே அடிமை செய்து கொத்தடிமை செய்து அவர்களுக்கு துன்புறுத்தல் செய்து வாழவில்லை. அப்படிங்கிறது தான் வள்ளல் பிரான் இந்த பத்தியில் சொல்கிறார். அப்படியான ஒரு நல்லாட்சியை தான் சோழ மன்னனும் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அந்த நல்லாட்சியில் மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், சரி. ஆனால் உயிரினங்கள், வேறு 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் சந்தோஷமாக இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு மனசுக்கு வருதில்ல. அதைத்தான் அடுத்த பட்டியலாக கொடுக்குறார் பாருங்க. உலகமெங்கும் புலியும் பசுவும் கூடி போய் ஒரு துறையில் நீர் குடித்து உலாவியும். இந்த காட்சியை முதல்ல நினச்சி பாருங்களேன். புலியும் பசுவும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரே இடத்துக்கு போகுது, ஒரு நீர்நிலைக்கு போகுது, அங்கே போய் தண்ணி குடிக்குது ஒன்றா நின்று. அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்திருக்க முடியும் இல்லை? அப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஆனால் அப்படி நடந்தது எப்போது என்றால் சோழ மன்னனின் ஆட்சி காலத்தில். அவ்வளவு தூரம் மக்கள் மனசில் பகைமை இல்லை. இந்த மாதிரியாக எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய விலங்குகள் மனசிலும் பகைமை இல்லாத நிலை இருந்தது. அப்படிங்கிறது தான் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் போய் நீர் அருந்தின அப்படிங்கிற காட்சியை வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அப்படின்னா பகைமை உணர்ச்சியை வெல்லுவது தான் ஒரு மன்னரின் முதல் ஆண்மையுள்ள வீரம் அப்படின்னு வள்ளல் பிரான் பல இடங்களில் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு வீரத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய சோழ மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனால் நம்முடைய வள்ளல் பிரான் மனுமுறை கண்ட வாசகத்தை மிகச் சிறப்பான ஒரு கவிதை புதினமாக, உரைநடை புதினமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, புலியும் பசுவும் போய் ஒரே நீர்த்துறையில் தண்ணி குடிச்சிச்சு. வேற என்ன நடந்ததான்? சிங்கமும் யானையும் சேர்ந்து திரிந்தும் பருந்தும் கிளியும் பழகி மகிழ்ந்தும். இவர் சொல்ற அந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிங்கமும் யானையும் பழகி திரிந்தும் அப்படிங்கிறாரு. சிங்கத்தை கண்டால் யானை பிளிர்ந்து சண்டைக்கு வரும், யானையை கண்டால் சிங்கம் பாய்ந்து வந்து தாக்க நினைக்கும். ஆனால் அந்த ரெண்டும் கூட அவ்வளவு நட்புணர்வோடு இருந்தது அப்படிங்கிறாரு. அடுத்தது பருந்தும் கிளியும் அப்படிங்கிறாரு. அதுவும் ரொம்ப நட்போடு இருந்தது. அப்படின்னா ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே நாம் போகிறோம். எப்படிப்பா இது நடக்கும் அப்படின்னா அவ்வளவு தூரம் மனிதாபிமானத்தோடு மக்கள் நேயத்தோடு நம்முடைய தமிழ் மன்னர்கள் ஆண்டிருந்தார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. சரி, வேற என்ன பட்டியலை கொடுக்குறார் பாருங்க. பருந்தும் கிளியும் பழகி மகிழ்ந்தும் கூகையும் காகமும் கூடி பறந்தும் பூனையும் எலியும் பொருந்தி இருந்தும் இந்த படி மற்றுமுள்ள விரோதமாகிய உயிர்களும் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாமல் சிநேகம் செய்து வாழ்ந்திருக்கவும். பூனையும் எலியும் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அப்போ எலி பிடிக்கிற வேலையே இல்லாமல் இருந்திருக்கு அந்த காலத்தில். பூனை இருந்திருக்கு. பூனை போய் பாய்ந்து எலியை பிடிக்கும். ஆனால் வள்ளல் பிரான் வாழ்ந்திருந்த காலத்தில், சோழ மன்னன் வாழ்ந்திருந்த காலத்தில் இப்படி இருந்த காட்சியை வள்ளல் பிரான் நமக்கு அற்புதமான ஒரு படைப்பாக மனுநீதி கண்ட வாசகமாக கொடுக்கிறார். சரி, இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னா இதில் சோழனோட ஆட்சி பெருமையை தான் சொல்கிறாரா அப்படின்னா இல்லை. இப்படி எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் கூட மனிதாபிமானத்தோடு சேர்ந்து வாழ முடியும் என்றால் மனிதர்களாகிய நாம் ஏன் அன்பை மறக்க வேண்டும்? ஏன் அன்பு செலுத்துவதையும் அன்பை பெறுவதையும் மறக்க வேண்டும், மறுக்க வேண்டும்? அன்புதானே மனிதர்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். எதிரெதிரான விலங்குகள் நட்போடு இருக்கின்றன, பறவைகள் நட்போடு இருக்கின்றன என்றால் மனிதர்களால் இருக்க முடியாதா என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் ஜீவகாருண்யம் என்ற ஒரு வார்த்தையில் அடைத்து நமக்கு கேட்கிறார் வள்ளல் பிரான். அதற்கு பதில் நாம் என்ன சொல்வதாக இருக்க வேண்டும்? ஆமாம், அன்புதான் நமது அடையாளம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய வகையில் நாம் வாழ்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை யோசித்து பார்ப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.